எதிரினுடைய தலையை கொய்து அரசன் கிட்ட எடுத்து வந்து காமிக்கிறது போர்ல வெற்றி பெற்றதுக்கான சான்று. இப்படியாக ராமனுடைய வெட்டப்பட்ட தலை இலங்கையினுடைய முக்கிய நுழைவாயிலில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்த போது பொதுமக்கள் ராமனுடைய தலையை பார்த்து அவங்களுடைய காலணிகள் செருப்புகளை வீசினார்கள். ஏன்னா அவ்வளவு அட்டூழியம் பண்ணிருக்கான். அவன் என்ன அட்டூழியம் பண்ணிருக்கான்றது இன்னும் பாதி தான் சொல்லியிருக்கான். அவன் இன்னொரு மிகப்பெரிய அட்டூழியம் பண்ணிருக்கான். அது என்னன்னு போக போக பார்க்க போறோம். இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ராமன் வீழ்த்தப்பட்ட போது பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் ராமனின் தலையை பார்த்தபோது அவங்களுக்கு கோபம் பொங்கிட்டு வந்திருக்கு. அதனால அவன் தலையை பார்த்தோன்னா அது மேல கல்ல எறியது, செருப்பு வீசுறது இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க கோபத்தை காட்டியிருக்காங்க. அதனுடைய ரிப்பீட் தான் ஈவே ராமசாமி திராவிட அரசியல்வாதியினுடைய சிலைக்கு நடத்தப்படுறது. அடிக்கடி ஈவே ராமசாமியினுடைய சிலையில செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டது அப்படின்னு செய்தியில வரும். இது ராமனுக்கு நிகழ்ந்ததை தான் குறிக்குது. அது ராமனுக்கு செல்லலாம் யாரும் வைக்கல. ராமனுடைய தலை இலங்கையில காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த போது பொதுமக்கள் அதன் மீது கல்லு செருப்பு எல்லாத்தையும் வீசி அவங்களுடைய கோபத்தை காட்டியிருக்காங்க. அதனுடைய ஒரு ரிப்பீட் வெர்ஷன் தான் இப்ப நடக்குது. அது யார் வச்சு நடக்குதுன்னா ஈவே ராமசாமி என்ற ஒரு திராவிட அரசியல்வாதியை வச்சு நடக்குது. இவர் ராமன் படத்தை எரிச்சாரு, ராமன் சிலையை அவமதிச்சாரு, அவரே ராமன் சிலையை செருப்பால் அடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே ரிப்பீட் தான். இந்த ரிப்பீட் வச்சு தான் வரலாற்று சம்பவத்தை ரீட்ரேஸ் பண்ணி சொல்றேன். இது அந்த காலத்துல நடந்திருக்கு. அதை இப்ப ரிப்பீட் பண்றாங்க. இவரோட பேரே அதுக்கான சாட்சி. ஈவே ராமசாமி. ராமாயணத்தை டிகோட் பண்ற பேர்ல அந்த புராணத்தை எடுத்து ஆச்சமாவே அரைச்சிட்டு இருப்பாங்க. அதாவது பிராமணன் சொன்னதை அப்படியே நம்பி அதே வாங்கி எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா பிராமணர்களுக்கு எதிராக நாங்க போராடுறோம் அப்படின்னு பேசுவாங்க. இவங்க அனுமார்களுடைய வம்சாவளி அப்படின்றது நமக்கு தெரியும். இவங்களுக்கு ராமன் எப்படிப்பட்ட ஆளுன்றது நல்லாவே தெரியும். முக்கியமான திராவிட தலைங்களுக்கு ராமன் எவ்வளவு மோசமானவன் அப்படின்றது நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்க நடந்த உண்மையை சொல்ல மாட்டாங்க. ராமன் ஒரு பயங்கரவாதி அப்படின்றது எல்லா திராவிட தலைவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் அந்த உண்மையை பொதுமக்கள் கிட்ட அவங்க சொல்லவே மாட்டாங்க. மிஞ்சி போனா என்ன கேட்பாங்கன்னா, பாலம் கட்ட ராமன் என்ன சிவில் இன்ஜினியரா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா ராமன் ஒரு பயங்கரவாதின்ற ஒரு பேர் உண்மையை இவங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இனிமேலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் இவங்களுடைய அரசியலுடைய இன்றியமையாத தேவை. ஏன்னா ராமனை பத்தி பேசினா அனுமாரை பத்தி பேசணும், அனுமாரை பத்தி பேசினா இவங்களோட பூர்வீகம் வெளில வந்துரும். அதனால திராவிடர்கள் ராமனை பத்தி பேச மாட்டாங்க. ஆன்டி கிரைஸ்ட் மூலமா பிராமண கும்பல் அனுமாரை பத்தி வெளியிட்டாங்க. அதுவும் பாதி உண்மைதான். ஆனா அது கன்னட பூர்வீகம் கொண்ட டிசிபி பார்கவன் மூலமா தான் பிராமணர்கள் வெளியிட்டாங்க. தவிர அனுமாரை பத்தியோ ராமனை பத்தியோ திராவிடர்கள் முழு உண்மையை இன்னைக்குமே வெளியிட மாட்டாங்க. ஈவே ராமசாமி எவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு நபரோ அதை விட 1000 மடங்கு அருவருக்கத்தக்கவன் அந்த பிராமண கும்பலுடைய முன்னோனான ராமன். அந்த ராமனுடைய ரிப்பீட் தான் ஈவே ராமசாமி. இந்த ஈவே ராமசாமி பத்தி ஒரு தனி வீடியோ பண்ணோம். ராமன் என்ன கேடு கட்டனாலும் பண்ணானோ அதுல ஒரு சிலதை இந்த ஈவே ராமசாமி மூலமா அவங்க ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஈவே ராமசாமி பத்தி டிகோட் பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அது ஒரு தனி வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பெரியார் என்று அழைக்கப்பட்ட திராவிடர்களுடைய தலையான இந்த ஈவே ராமசாமி ராமாயண ராமனோட ரிப்பீட் தான். அந்த ஈவே ராமசாமியினுடைய சிலையில செருப்பு மாலை அணிவிக்கப்படுறதும் ராமனுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நினைவூட்டுறது தான். ராமாயண கதையிலேயே செருப்பு ஹைலைட்டா வரும். ராமனுடைய செருப்பு வச்சு பரதம் ஆட்சி பண்ணா அப்படின்னு அங்க செருப்பு ஹைலைட்டா வருது. அது எதுக்குன்னா, ராமனோட செருப்பு கிடையாது, ராமன் மீது வீசப்பட்ட செருப்பு. பொதுமக்கள் ராமனுடைய தலை மேல வீசின செருப்பு தான் அந்த செருப்பு. ராமாயணத்துல வர அந்த செருப்பு அது பகவான் ராமனோட செருப்பு. ரொம்ப புனிதமானது. அதை தலைமையில தூக்கி வச்சுட்டு தான் பரதன் போய் அதை சிம்மாசனத்துல வச்சு ஆட்சி செஞ்சான் அப்படின்லாம் அந்த பொழுது புள்ளி வச்சிருக்கிறது எதுக்குன்னா, ராமனுடைய தலை மீது செருப்புகள் வீசப்பட்டதுன்ற உண்மையான வரலாற்று சம்பவத்தை மறைக்கிறது தான். இந்த மாதிரி தான் பிராமின்ஸ் ஒரு விஷயத்தை எடுத்து 180 டிகிரி திருப்பி வேற விதமா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க.